கெமிக்கல் மருந்து வேர் பூச்சிக்கு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மருந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பயிரோட ஸ்பீடு, உங்களுக்கு அந்த வளர்ச்சி எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் மருந்து அடித்து நம்ம வந்து பயிரை கொண்டு வந்து எருவு போடணுன்னா நமக்கு வந்து இன்னொரு 10 நாள் எச்சா பிடிக்கும். ஆனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மருந்து அடித்து ஒரு 4 நாள் 5 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். விதை போட்டு பிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பயிரை வந்து ஸ்பீடு கொண்டு வந்துடும். அதாவது ஒரு 60 நாள் ஆகக்கூடிய செடியை வந்து ஒரு 45 நாள் 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த செடியை கொண்டு வந்து பூக்க வச்சிருது பாருங்கள். இது தாங்க இந்த அபிமானோட ரிசல்ட்டு. வணக்கங்க, நான் கோத்தகிண்டி மாவட்டம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிண்டி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். ஏபிகே ஆர்கானிக்ஸ் இந்த மருந்து வந்து நல்ல ரிசல்ட்டுங்க. நான் ஒரு பிளைன்ஸில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்திருக்கேன். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மஞ்சள் இந்த மாதிரி மருந்து எல்லா விவசாயத்துக்கும் வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வந்து தான் நான் இந்த நீலகிரியில் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து தான் அந்த மருந்தையை நான் வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏபிகேஎஸ் ஆர்கானிக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தருது. உங்களுக்கு ஈல்டு வரைக்குமே அவங்க வந்து உங்களுக்கு மருந்து தருவாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து. அபிமான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து விதை போட்டு 15 நாள் நல்லா ஈரம் கொடுத்து உங்களுக்கு மண் வாயிலிருந்து பயிர் புடச்சி வரும் பொழுது 15 நாளில் உங்களுக்கு வந்து அந்த பயிர் வந்து வெளியே வந்துடும். அந்த பயிர் வெளியே வரும்போது உங்களுக்கு லைன் கிளியராக தெரியும் போது நல்லா ஈரம் கொடுத்து டேங்க்கு 500 ml மாதிரி ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 20 நாள் 25 நாளுங்கும் போது உங்களுக்கு மண்ணு குப்பர் ஸ்டேஜ், அதாவது கட்டர் ஸ்டேஜுக்கே வந்துடும். உங்களுக்கு வந்து பயிரோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். அதாவது ஒரு 60 நாள் ஆகக்கூடிய செடியை வந்து ஒரு 45 நாள் 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த செடியை கொண்டு வந்து பூக்க வச்சிருது பாருங்கள். இது தாங்க இந்த அபிமானோட ரிசல்ட். இது வந்து ஆர்பிக்ஸ் மருந்துங்க. இது வந்து டேங்க் அதே மாதிரி 1/2 லிட்டர் தான் 500 ml. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 30 நாளைக்கு பின்னாடி, அதாவது உங்களுக்கு அந்த சீக்கு இலை சீக்கு வரும், அதாவது தண்டில் கருகள் வரும், செடி பச்சை பச்சைன்னு கொழுந்தாக வரும். ஆனால் செடி மருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது, தண்டு ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு 30 நாளைக்கு பின்னாடி அதே மாதிரி நல்லா ஈரம் பண்ணி காடை வந்து ஈரம் பண்ணி ஒரு டேங்க் 500 ml மாதிரி ஊற்றி நீங்கள் நல்லா அதே மாதிரி செடி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி முரண்டாயிரும், நல்லா கெட்டியாக வரும், சீக்குத்தன்மை எதுவும் அதில் பாதிக்காது. அதாவது பாருங்கள், இப்போ வந்து பூ பூத்துற வரைக்கும் தான் செடியோட வந்து நம்ம வளர்ச்சி வந்து நமக்கு அதிகமாகும். பூக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பூ பூத்துருச்சுனால அந்த செடி வந்து ஸ்டாப் ஆயிரும், அதோட நின்றும். கரெக்டாக இன்றைக்கி பாருங்கள் 50 நாள் இந்த மருந்து அடித்து 50 நாளுங்கும் போது செடி பூத்துருச்சு. அதாவது இந்த செடி வந்து இப்போ வந்து இந்த ஹைட்டுக்கு இருக்குது. இதுக்கு மேலே வளர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா செடி ஒவ்வொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா கெமிக்கல் மருந்தெல்லாம் அடித்து செடியை வந்து வளர்த்துறாங்க, நல்லா ஹைட்டாக வளர்த்துறாங்க. வளர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா செடி நிற்க முடியாத அளவுக்கு வந்து செடி சாஞ்சிருது. செடி சாயும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈல்டு வந்து நல்லா கிடைக்காது. செடி என்றைக்குமே வந்து ஊக்கமாக நின்னா தான் உங்களுக்கு வந்து அதோட அடி வெள்ளாமை வந்து கிழங்கு வந்து ஊறுறதுக்கோ அது பெருக்கிறதுக்கோ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். செடி சாஞ்சிச்சினாலே அதோட இது வந்து செடியோட பவரே போயிடும், உங்களுக்கு அடியிலேருந்து சத்து கிடைக்காதுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மருந்தை வாங்கி நீங்கள் கரெக்டாக 30 நாளுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். செடி இதே கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிற வரைக்குமே அதாவது 90 நாள் 80 நாள் வரைக்கும் செடி வந்து சாயாது. இதே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக ஒரு 70 நாள் 75 நாளில் வந்து நம்ம எப்எல் 77, அதாவது கரெக்டாக 75 நாள் 80 நாளுக்குள்ளார வந்து நான் வந்து இப்போ 2 மூட்டை காடு, அதாவது 2 மூட்டை காடு தான் வந்து போட்டிருக்கோம். எனக்கு 2 மூட்டை காடுங்கும் போது வந்து எங்களுக்கு வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான் பிடிக்குது. அதாவது ஒரு டேங்க் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது 1/2 லிட்டர் எவ்வளோ காடு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை டேங்க் மருந்து அடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 லிட்டர் டேங்க் 1/2 லிட்டர் ஊற்றிக்கிங்க. 75 நாள் கழித்து நீங்கள் இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஊறுற மருந்தெல்லாம் நம்ம வெளியே வாங்கி அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட சத்து ஃபுல்லாக இதில் இருக்குதுங்க. உங்களுக்கு ஊறுற மருந்துங்க, அதாவது இது வந்து செடிக்கு எடுத்து அது ஃபுல்லாகவே வந்து அந்த நம்ம பொருளுக்கு போய் சேர்ந்துடும், கிழங்குக்கு வந்து அடியில் போய் சேர்ந்துடும். உங்களுக்கு அடியில் போய் சேர்ந்த போது என்ன ஆகுதுன்னா செடி வளர்ச்சி அப்படியே நிற்கும், உங்களுக்கு செடி சாயாது. இந்த சத்து ஃபுல்லாக வந்து மண்ணுக்கு போய் நம்ம கிழங்கு இருக்கிறத வந்து பெருக்கு செய்யும். அதாவது இந்த ஸ்டேஜில் இருப்ப நம்ம அடிக்கிறோன்னா அது நீங்களே அடிச்சு விட்டு ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா கிழங்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருமையாக உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை நம்ம சொல்லணுங்கிறதுல நோண்டி காட்ட முடியாது, ஏன்னா இது இப்போ 70 நாள் 50 நாள் பயிர் தான், அதனால் உங்களுக்கு நான் இப்போ நோண்டி காட்ட முடியாது. இதே நான் உங்களுக்கு 75 நாள் கழித்து இந்த மருந்தை அடிச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து ரிவ்யூ போடுறேன், அப்போ நீங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். ஆனால் இந்த 3 மருந்துமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு. நீங்களே அடுத்த டைம் இந்த கம்பெனி தேடி நீங்களே போவீங்க. கண்டிப்பாக நன்றிங்க. அதாவது கெமிக்கலை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து இதுவும் உங்களுக்கு இதே மாதிரி தான், கிழங்கு பயிர் மாதிரியே தான். அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த முளைச்சி 15 நாள் அந்த ஸ்டேஜ், அதாவது நம்ம கெமிக்கல் மருந்து வேர் பூச்சிக்கு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மருந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பயிரோட ஸ்பீடு, உங்களுக்கு அந்த வளர்ச்சி எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த கெமிக்கல் மருந்து அடித்து நம்ம வந்து பயிரை கொண்டு வந்து எருவு போடணுன்னா நமக்கு வந்து இன்னொரு 10 நாள் எச்சா பிடிக்கும். ஆனால் இந்த மருந்தை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மருந்து அடித்து ஒரு 4 நாள் 5 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். விதை போட்டு பிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பயிரை வந்து ஸ்பீடு கொண்டு வந்துடும். நன்றிங்க.